ரசூலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி பர்ல தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத் தொழுகை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப பேர் வேணும்ட்டு ஃபஜ்ர் தொழுகை பர்ல தொழுகை முடிஞ்ச பிறகு 2 ரக்காத்து சுன்னத் தொழுகிறாங்க. கேட்டா தவி ஜமாத்துக்காரங்க தான் அவங்க தொழுகிறாங்க, மற்றவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. தவி ஜமாத்துக்காரங்க வேணும்ட்டே செய்யறாங்க. கேட்டா அது என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு தவி ஜமாத்து நம்பர் கொடுத்தாங்க, போன் நம்பரு. அவங்கள்ட்டே போன் பண்ணி கேட்டேன், அவங்க அதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் ஃபஜ்ர் தொழுகை பர்லுக்கு முன்னாடி தொழுகை சொல்றாங்க. இவங்க வழக்கமா வேணும்ட்டு தினம் இப்படி பர்லுக்கு பின்னாடி செய்யறது அனுமதி இல்லை அப்படி சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. அதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன உண்மையான ஹதீஸ். அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகணும். மற்ற சுன்னத்துகளை விட கொஞ்சம் கூடுதலாகவே அந்த சுன்னத்து நெய்யப்பட்டிருக்கு, வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது முன்னாடிதான் முன் சுன்னத்துனால அர்த்தம் என்ன? முன்னாடிதான் இருக்கணும் தான். முன் சுன்னத்துனாலே என்ன அர்த்தம்? அதுதான் முன்னாடி இருக்க வேண்டும், பர்ல பின்னாடி தான் இருக்க வேண்டும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூல். ஒரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் தவறிவிடும். எப்படி தவறு? ஜமாத்துக்கு வர்றோம், இக்காமத்து சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இதா உகீமத்து ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா. ஒரு தொழுகைக்கு இக்காமத்து சொல்லிட்டாங்கன்னா கடமையான தொழுகையை தான் தொழுவணும். வர்றோம், ஜமாத்துக்கு வர்றோம், தொழுகை நடந்துகிட்டு இருக்கிறது பர்லு, அப்ப போய் தனியா போய் தொழுவ கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. அப்படி லேட்டா ஒருத்தர் வந்துட்டாருன்னா பர்ல தொழுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன செய்யலாம்? அந்த 2 ரக்காத்தை விடுபட்ட சுன்னத்தை விட்டுருச்சுல, அதை பின்னாடி தொழுவலாம். இது யாருக்கு? எப்பவாவது தாமதமா விடுபட்டு போனவருக்கு அது கிடைக்கணும். ஏன்னா அந்த சுன்னத்து அந்த கடமையான தொழுகை நடக்கும்போது சுன்ன தொழக்கூடாது இருக்குது, அதனால அவர் தொழுவல. அந்த மாதிரி ஒரு ரூல் அடிப்படையில் அது ரசூல் எப்படி அனுமதிக்கிறாங்க? தொழுகையை முடிச்சிடறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்தனும் ஒரு ஆள் எந்திரிச்சு தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டாரு. அப்ப கேட்கிறாங்க, சுபுக அர்பகன், இந்த சுபுக்கு 4 ரக்காத்தப்ப தொழுகிறப்ப 2 தொழுக மறைய இன்னொரு 2 ரக்காத் தொழுகிற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் வந்த ஜமாத்து நினைச்சு முன்னாடி சேரல, அதுதான் தொழுதேன், கண்டிக்கிறேன். இதுல என்ன வருது? தப்பா இருந்தா ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருப்பாங்க, பேசாம இருந்துட்டாங்க. அப்ப என்ன விளங்கிக்கிறோம்? அது அக்செப்ட் பண்ணப்பட்ட விஷயம். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எல்லா சஹாபியும் கடைசியில பிந்தியா தொழுகிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து செஞ்சே தொழுகிட்டு இருந்தாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு தடவை நடந்திருக்கிறது, ஆதாரம் இருக்குது. ஒன்னு 5 6 10 நடந்திருக்கலாம், இவ்வளவுதானே தவிர இதையே வாடிக்கையா வழக்கமா தௌஹீத் ஜமாத் செஞ்சாலும் தப்பு தானே. ஒரு விஷயம் விடுபட்டதுக்காக சொல்ல ஒரு விஷயமா இருந்தால் தினம் நான் விடுபட்டு செய்ய வேண்டாம், அது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அது தௌஹீத் ஜமாத் சொன்னாலும் சரிதான், யார் செஞ்சாலும் சரிதான், அவங்க அந்த ஹதீஸை மிஸ்யூஸ் பண்றாங்க. மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை என்ன செய்யறது? மிஸ்யூஸ் பண்ண. தண்ணி இல்லாட்டி டைம் செய்யுங்க இருக்குது, வேணும் இல்லாம வேணும்னு தண்ணி இல்லாத காட்டில் நின்றுகிட்டு இடையில டைம் செய்யலாமா? அந்த மாதிரி உள்ள மேட்டரா இருக்கிறது. நம்ம வேணும்ல அந்த சலுகைகளை பண்ணக்கூடாது. நம்மளை மீறி அப்படி நடந்து விட்ட நேரத்தில் அதை ஜமாத்தார்கள் ஆச்சரிக்க கூடாது. ஒரு நாளைக்கு என்னைக்காவது லேட்டா வந்துட்டாருன்னா, பிந்தி தொழுதாருன்னா பிந்தி தொழுவாதுன்னு கேட்க கூடாது. அது அவங்க சைட்ல செய்ய வேண்டியது. நீங்க என்ன செய்யணும்? முடிஞ்ச அளவுக்கு முந்தின சமயத்தை முன்னாடியே தொழுகிற அளவுக்கு வரணும். அது சரியான ஒரு முறை. நேற்று தவறி போச்சுங்க, இன்னைக்கு செய்யணும், நேற்று லேட்டா போய் தவறி போச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருவோம் அப்படின்னு சொல்லி வரணுமே தவிர தினம் காமிச்சோன்னு தினம் 2 ரக்காத்து சொல்லுதுன்னா அப்ப சுபுக்கு பிந்தின சுண்ணத்து 2 ரக்காத்து ஆகி போயிடும். 4 என்ன ஆயிரும் கேட்டா, பிந்தி தான் சுண்ணத்திற்கு போல இருக்குது. அப்ப நம்ம ஒரு விதத்தை உண்டாக்குன ஒரு குற்றமாயிரும். அப்படி யாராவது செஞ்சிருக்கலையானால் அதை திருத்திக் கொள்ளுங்க.